ஓம் சாந்தி. இன்று 7/12/24 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கின்றது. தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயைக்கு வசப்பட்டு தலைகீழான கர்மம் எதுவும் செய்துவிடாதபடி எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். விளக்குகின்றேன். அதாவது அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கின்றது. நம்ம கர்மம் செய்த கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கின்றது. தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயைக்கு வசப்பட்டு, மாயை என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்களைத்தான் மாயை என்று கூறப்படுகிறது. அந்த மாயைக்கு வசப்பட்டு தலைகீழான கர்மம் எதுவும் செய்து விடாதபடி எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இறைவன் கூறுகின்றார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு இறைவன் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார். தண்டனை, நாம் கர்மம் செய்யும்போது தவறு எதுவும் செய்துவிட்டால் அதற்கு தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும் என்பதற்காக தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயைக்கு வசப்பட்டு எந்த தலைகளான கர்மமும் செய்துவிடாதபடி எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பல முறை இறைவன் சொல்லுகின்றார். கேள்வி: அடுத்து கேள்வி பதில். கேள்வி: பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட புத்திசாலி யார்? பதில்: யாரிடத்தில் தூய்மையின் தாரணை இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திசாலி. யாரிடத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம், செயல் எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும். பாபா என்ன சொல்றாங்க இந்த பதிலில், இந்த வார்த்தையில்? யாரிடத்தில் தூய்மையின் தாரணை இருக்கிறதோ, தாரணை என்றால் நடைமுறை, தூய்மையை நடைமுறைப்படுத்த வேண்டும். தூய்மை என்று சொன்னால் போராது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தூய்மையின் தாரணை இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திசாலி. புத்திசாலி குழந்தை யார்? தூய்மையின் தாரணை, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தூய்மையின் தாரணை என்றால் தூய்மையை நடைமுறைப்படுத்த வேண்டும். யார் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் புத்திசாலி. மற்றும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்திசாலி இல்லாதவர்கள். மற்றும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று இறைவன் கூறுகின்றார். லட்சுமி நாராயணனைத்தான் அனைவரிலும் புத்திசாலி என்று சொல்ல முடியும். லட்சுமி நாராயணனைத்தான் அனைவரிலும் புத்திசாலி என்று சொல்ல முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புத்திசாலிகளாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பாபா குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புத்திசாலி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தூய்மைதான் அனைத்திலும் முக்கியமாகும். தூய்மைதான் அனைத்திலும். ஒவ்வொரு வாக்கியத்தையும் கப்படு பசை போன்று பிடித்து கொள்ள வேண்டும். பசை எப்படி ஒட்டுமோ அந்த அளவு பிடித்துக்கொள். திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு இருக்க முடியாது. அதைத்தான் சொல்கிறார் பாருங்க, எப்படி சொல்கிறார் பாருங்க. தூய்மைதான் அனைத்திலும் முக்கியமாகும். ஆகையினால் பாபா எச்சரிக்கின்றார், குழந்தைகளை, இந்த கண்கள் ஏமாற்றி விடக்கூடாது. இந்த கண்கள் உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. இவற்றிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தன் வசத்தில் வைத்து, இந்த கண்ணை தன் வசத்தில் வைத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பார்க்காமல் இருங்கள். இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருங்கள். புதிய உலகம் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். புதிய உலகம் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். சொர்க்கத்தையும் புதிய உலகத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று இந்த கேள்விப்பதிலில் அருமையாக விளக்கியிருக்கின்றார். அடுத்து தாரணை போவதற்கு முன்னாடி இந்த உள்பகுதியில் முரளியில் உள்பகுதியில் நடுப்பகுதியில் உள்ள மகா வாக்கியத்தை படிக்கின்றேன். பாபாவிற்கு அனைத்தும் தெரிகிறது. மிகவும் மோசமான நடத்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அனைவரும் மிகவும் மோசமான நடத்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் தான் பாபா அடிக்கடி எச்சரிக்கின்றார், மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாபா புரிய வைத்தாலும் கூட புத்தியில் நிற்பதில்லை. காமம் மிகப்பெரிய எதிரி. நாம் விகாரத்தில் செல்கிறோம் என்பது கூட தெரிவதில்லை. இப்படியும் நடக்கிறது. ஆகையினால் பாபா கூறுகின்றார், ஏதாவது தவறு நடந்தது என்றால் தெளிவாக சொல்லிவிடுங்கள், மறைக்காதீர்கள்.
தவறு நடந்தது என்றால் தெளிவாக சொல்லிவிடுங்கள், மறைக்காதீர்கள். இல்லை என்றால் 100 மடங்கு பாவமாகிவிடும். நீங்கள் இறைவனிடம் தவறை மறைத்தால், செய்த தவறை மறைத்தால் 100 மடங்கு பாவமாகிவிடும். அது உங்களுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். அது உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரேடியாக விழுந்து விடுவீர்கள். குழந்தைகள் தந்தையிடத்தில் முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிக அதிக நஷ்டமாகிவிடும். இது ராவணனுடைய உலகம் என்று இந்த உள்பகுதியில் முக்கியமான பாயிண்டை சொல்கின்றார். அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1, பாபாவிடம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது இறைவனிடம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். இப்போது ஏதாவது தவறு நடந்துவிட்டால் மறைக்கக்கூடாது. இப்போது ஏதோ தவறு நடந்துவிட்டால் மறைக்கக்கூடாது. கண்கள் ஒருபோதும் குற்றமுடையதாக இருக்கக்கூடாது. அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். பாயிண்ட் 2, எல்லையற்ற தந்தை நம்மை தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து அழகாகவும் முட்களிலிருந்து மலராகவும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இப்போது நமக்கு பாபாவின் துணை கிடைத்திருக்கின்றது. பாபாவின் கை துணையாக கிடைத்திருக்கின்றது. அவருடைய உதவியின் மூலம் நாம் விஷ வைத்திரிணி நதியை கடந்து விடுவோம். வரதானம்: பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு நொடியில் எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றம் செய்யக்கூடிய சுய மாற்றம் செய்வோர் ஆகுக. அதாவது வரதானம் பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு நொடியில் எதிர்மறையானதை நெகட்டிவிட்டியை நேர்மறையானதாக பாசிட்டிவிட்டியாக மாற்றம் செய்யக்கூடிய சுய மாற்றம் செய்வோர் ஆகுக. இதனுடைய விளக்கம்: எப்பொழுது எதிர்மறையான அல்லது வீணான சங்கல்பம் வருகிறதோ, வீணான எண்ணம் வருகிறதோ, அப்பொழுது அதனுடைய போக்கு மிகவும் வேகமானதாக இருக்கும். அதாவது எப்பொழுது எதிர்மறையான அல்லது வீணான எண்ணம் வருகிறதோ, சங்கல்பம் என்றால் எண்ணம் வருகிறதோ, அப்பொழுது அதனுடைய போக்கு மிகவும் வேகமானதாக இருக்கும். மிகவும் வேகமான சமயத்தில் பவர்ஃபுல் சக்திசாலியான பிரேக் போட்டு மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சி தேவை. எப்பொழுது மலை மீது ஏறுகின்றீர்களோ அப்பொழுது முதலில் பிரேக்கை சோதனை செய்கின்றார்கள். எப்போது மலை மீது ஏறும்போது பிரேக்கை சோதனை செய்கின்றார்கள். தாங்கள் தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்காக சங்கல்பங்களை நொடியில் நிறுத்துவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்கான சங்கல்பங்களை நொடியில் நிறுத்துவதற்கான பயிற்சி அதிகப்படுத்துங்கள். எப்பொழுது தங்களுடைய சங்கல்பம் மற்றும் சம்ஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையானதில் இருந்து நேர்மறையானதாக மாற்றம் செய்வீர்களோ அப்பொழுது சுய மாற்றத்திலிருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடையும். ஸ்லோகன்: தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட மாற்றத்திற்கான, அதாவது உயர்ந்த மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் உண்மையான கர்ம யோகி ஆவார்கள். இந்த வாணியிலும் மிகவும் சிறப்பாக கேள்விப்பதில் தாரணை எல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கின்றார். அதை படியுங்கள். முழு வாணியும் படியுங்கள். முழு வாணியும் படித்து அதனுடைய பொருளை புரிந்து பின்பற்ற வேண்டும். நாம் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் முதலில் கேள்விப்பதிலும் சொல்லுகின்றார், முதலில் தலைப்பிலும் சொல்லுகின்றார். மீண்டும் எல்லோருக்கும் வேண்டிக் கொள்வது, பிரம்மகுமாரிகள் யோகா சென்டரில் சென்று 7 நாள் வகுப்பை முறையாக கற்றுக்கொண்டு, ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு, அமிர்த வேளையில் 4 to 4:40 இறைவனோடு தொடர்பு கொண்டு தினமும் 7 மணிக்கு முரளியை படித்து பயன்பெறுங்கள். நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியோடு வாழலாம். ஆனால் அதை பின்பற்ற வேண்டும். எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நன்றி. ஓம் சாந்தி.